ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைனிங்கில எப்படி வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டரில் நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பேக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சைட் ஜாயின் பண்ண ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி கழுத்தோட மேல் பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ண ரெண்டையும் வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்த அளவில் மேலே கோடு போட்டுட்டு கீழே கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்து போர்ஷனை கரெக்டாக வச்சுட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ நீங்க ஒரு அப்ராச்மெண்ட்டா வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா, நீங்க ஒரு கோடு போட்டு நல்லா நீட்டா வரைஞ்சுக்கலாம். மேல வந்து ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கம் நகர்த்திட்டு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் நவுத்திட்டு நம்ம வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் கழுத்து போர்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ இருந்து ப்ளவுஸோட உயரம் வச்சுட்டு இந்த சைடு ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வளைவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கைய வச்சுட்டு அந்த கையோட சென்டர் பாயிண்ட்ல 3 விரல இந்த மாரி வச்சு நீங்க வந்து 3 இடத்துல டாட் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துரும். இது ஃபுல் வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.